Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம சேனல்ல Redmi 9 Power இந்த ஸ்மார்ட் போனோட unboxing and first impression அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் வந்து Redmi 9 Power ஓட பேக்கேஜ். ஸோ ரியர் சைடு இது பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா வருது, 6000 mAh ஆஃப் பேட்டரி இருக்கு, அண்ட் இது வந்து 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அண்ட் இது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பட் ஐபிஎஸ் எல்சிடி பேனல், அண்ட் இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாசிங் ப்ளூ கலர் வேரியண்ட். அது இல்லாமல் உங்களுக்கு 3 கலர்ஸ் இருக்குது இந்த மாடலில், ரெட், பிளாக் அண்ட் தென் க்ரீன் கலர், அண்ட் 4GB + 64GB அண்ட் 4GB + 128GB ரேம் ஸ்டோரேஜ் வேரியண்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் Redmi 9 யூசர் கைட் இருக்குது, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேஸு. ஸோ நார்மலாக அண்டர் 10K தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வராது, பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,800 அண்ட் மைட் பி ஆஃபர் அதுன்னு வந்துன்னா உங்களுக்கு ஒரு 10,000 அந்த ப்ரைஸ் கேட்டகரியில் வந்து வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸோ இதுதான் வந்து Redmi 9 பவர் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது வந்து பிளாசிங் ப்ளூ கலர், அண்ட் இந்த வாட்டி இந்த ரியர் சைடில் ரெட்மி லோகோ அவங்களோட பிராண்டிங் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்கொயர் டைப் கேமரா மாடியூல், அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூநாச் டிஸ்பிளே, அண்ட் ஃபுல்லாகவே வந்து இது ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான். இதை பற்றி ஆஃப்டர்வர்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இது வந்து டைப் சி போர்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் இது வந்து 18 watts அடாப்டர். ஸோ இதில் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாக்ஸில் கண்டெய்னர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். கைஸ், இதுதான் வந்து Redmi 9 Prime ஸ்மார்ட் ஃபோனோட இனிஷியல் லுக். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அண்ட் ஆக்சுவலாக அந்த டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரியர் சைடில் அந்த பெரிய ரெட்மி லோகோ, அண்ட் தென் அந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேட் அடிக்கிறது, ஸோ இதெல்லாம் நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட திக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் 9.6 mm ஆஃப் ஓவரால் திக்னஸ் இருக்குது, அண்ட் வெயிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் 200 grams ஆஃப் ஓவரால் வெயிட்டோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரியர் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமராஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 48 மெகாபிக்சல் AI கேமரா, அண்ட் தென் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள், அண்ட் 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட், அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்சைட் ரெக்டாங்குலர் கேமரா மாடியூல்லே ஒரு எல்இடி ஃப்ளாஷும் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக டிசைன் வைஸ் இது வந்து பர்ஃபெக்டாக நல்லாவே வந்து இருக்குது, அண்ட் வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தென் சைட்ஸுன்னு ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ஸோ சைடில் வால்யூம் கீஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் மவுண்டட் கிடையாது, சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மைக்ரோஃபோன் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மைக்ரோஃபோன், 3.5 ஆடியோ ஜாக், அண்ட் தென் இங்கேயும் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் கார்ட் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட். ஸோ நீங்கள் 2 சிம்மும் போடலாம், ஒரு மைக்ரோ எஸ்டியும் அட் த சேம் டைம் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓவராலாக இந்த டிசைன் வந்து ப்ளூ கலர் அவசமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டிசைன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் நல்லாவே வந்து பிடிச்சிருக்கு, அண்ட் அந்த ஷேட்ஸாக இருக்கட்டும், அண்ட் மொத்தமாகவே வந்து டிசைன் நல்லாவே இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்லாம் வருது பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் இருக்குது, அண்ட் தென் பிளாக் கலர் இருக்குது, அண்ட் தென் க்ரீன் கலர் மாடலும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் 6.53 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வருது, அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் டிஸ்பிளே தான். அண்ட் இதில் வந்து 2340 to 1080 பிக்சல் ரெசல்யூஷன் வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு யூநாச் டிஸ்பிளே, அந்த இன்சைட் த நாச் வந்து 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெசல்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு மினிமமாக தான் இருக்குது, அண்ட் டிஸ்பிளே வந்து டச் சாம்பிளிங் ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, டக்குன்னு டச் ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான், பட் இதில் டார்க் மோட் சப்போர்ட் இருக்குது, அண்ட் தென் ரீடிங் மோட் ஃபீச்சர் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபிசிக்கல் ஓவர்வியூக்கு அப்புறமா இதோட ஃபோன் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் செட் பண்ணி உள்ளே போனோன்னே வந்து ஃபீல் பண்ணுறது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆப்பில் வந்து போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் ஆப் தான் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதுலேயும் அப்படி தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் Redmi 9 ப்ரைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதே தான். ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டோரேஜ் வந்து செக் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
4 GB of RAM with 64 GB internal storage. இப்போ ஆக்சுவலாக அவைலபிள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.5 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அவுட் ஆஃப் 64 GB ஸ்டோரேஜில். அண்ட் அதில் ஆப்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.64 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா அந்த ஆப்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட்டு கிளிக்லாம் ஹோல்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ அன்இன்ஸ்டால் வந்து ஆகுது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து வேணும்னா தேவையில்லாத கேம்ஸ் ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இதோட சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து Snapdragon 662 ஆக்டோகோர் ப்ராசர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா MIUI 12.0.2 யூஐயில் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ரன் ஆகுது. மைட் பி ஆண்ட்ராய்ட் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருமானு தெரியல, பட் இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் 10 இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டு அப்டேட் தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அரௌண்ட் 10K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வருது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து ரெட்மி லான்ச் பண்ண அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ரெட்மி சைடில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். எப்படி விண்டோஸ்லலாம் வந்து நம்ம மல்டிபிள் விண்டோ யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2-3 விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தென் ஆஃப்டர் தட் டிஸ்பிளேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம். இப்போ ஃபைனலாக அதோட கேமரா பற்றி பார்க்கலாம். ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கான்ஃபிகரேஷன் வைஸ் ஸோ இதில் 48 மெகாபிக்சல் AI குவாட் கேமரா செட்டப் இருக்குது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கேமரா சாம்பிள் எடுத்து பார்ப்போம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேமரா சாம்பிள். ஆக்சுவலாக ரியர் சைடில் உங்களுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கேண்டலில் அந்த திரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் மார்க் நல்லாவே வந்து தெரியுது. ப்ளஸ் ஓவராலாக வந்து இந்த சின்னதாக இங்கே கொஞ்சம் மெழுகு ஓட்டிகிட்டு இருக்கிறது அதெல்லாமே நல்லாவே தெரியுது. அண்ட் பேக்ரவுண்டில் அந்த ஒயிட்டில் இருக்கிற அந்த டாட்ஸ் அதுவும் நல்லாவே தெரியுது. அண்ட் ஆஃப்டர் தட் இன்னொரு சாம்பிள் எடுத்து பார்ப்போம். இப்போ போர்ட்ரேட்டில் எடுக்கிறேன். இப்போ போர்ட்ரேட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து இதுதான். ஸோ போர்ட்ரேட் ஷாட் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் அந்த பேக்ரவுண்டு பொக்கே வந்து பிளர் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலாக கேப்சர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு அந்த எட்ஜஸ் H2H டிடெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ்லாம் லைட்டாக சாஃப்டாக இருந்தது. பட் ஆஃப்டர் கேப்சர் பண்ணனே வந்து பார்த்திங்கன்னா இதில் H2H டிடெக்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. அந்த எட்ஜஸில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளர் ஆகிறதோ லைட்டாக வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஃபினிஷிங் இல்லாமலாம் இல்லை. ஸோ எல்லாமே அந்த சப்ஜெக்ட் வந்து எட்ஜஸ்லேயும் ஃபுல் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் இன்டோரில் எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் அவுட்டோரில் சொல்லவே வேண்டாம், நல்லாவே இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக அதோட ஃபுல் கேமரா சாம்பிள் இப்போதைக்கு கேமரா சாம்பிள்ஸ் எல்லாது போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அவுட்டோரில் எடுத்ததும் இன்டோரில் எடுத்ததும் அண்ட் சூன் வந்து இதோட ஃபுல் கேமரா ரிவ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து செல்ஃபியில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ செல்ஃபியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சல் செல்ஃபி வருது. ஸோ இதுவும் அது மாதிரி தான். ஸோ நீங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வரும். பட் 8 மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் கலர் ஆப்டிமைசேஷன்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து இன்டோரில் எடுக்க முடியும். பட் அவுட்டோரில் நல்லாவே வரும். அண்ட் ஆக்சுவலாக செல்ஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருந்தால் நல்லா வரும். பட் இன்கேஸ் வந்து லைட்டிங் கண்டிஷன் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஏதோ ட்ராயிங் பண்ண ஏதோ வந்து லைட்டாக பெயிண்டிங் பண்ண மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் செல்ஃபி எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஆனில் இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் அந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஸ்மூத்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ஆக்சுவலாக 50% ஸ்மூத்னஸில் இருக்கும். ஸோ இந்த ஸ்மூத்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ரியல் பிக்சர் குவாலிட்டி வந்து கிடைக்கும். இல்லைனா கிளியர் கொடுத்திங்கனாவே எல்லா எஃபெக்ட்ஸும் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ரியல் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து கரெக்டாக வந்து என்ன இருக்கோ அது வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து செல்ஃபி எடுங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000 mAh ஆஃப் பேட்ரி வருது. அண்ட்
ஆக்சுவலாக 6000 mAh ஆஃப் பேட்டரி இருக்குது. பட் அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. ப்ளஸ் ஸ்லிம்மாகவும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து நல்லா தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு இப்படி லைட்டாக இப்படி கிளிக் பண்ணாவே போதும். ஸோ உடனே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு Snapdragon 662 ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Snapdragon ப்ராசர் ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து ஒர்க் ஆகும். வெல் கைஸ், இப்போ இதெல்லாம் தான் வந்து இந்த Redmi 9 பவர் ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அண்ட் சூன் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ரிவ்யூ, ஃபுல் கேமரா ரிவ்யூ வந்து தனியாக ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த Redmi 9 பவர் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.